2019 அவருக்கு இதே மாதிரி ஒரு ரைடு விட்டாங்க. அப்போ கிட்டத்தட்ட ஒரு 450 கோடிக்கிட்டே என்னமோ வந்துட்டு அவங்க வந்து இதுக்கான ஒரு முறையான விஷயங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஜப்தி பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்றது தான். அவருக்கு வந்து அது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது. அதெல்லாம் சொல்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு பெரிய மணியே கிடையாது. ஒரு நாள் சம்பாதிக்கிற பணம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப அசால்ட்டாக தான் பார்ப்பாப்புல. ஏன்னா அவர்கிட்ட எவ்வளோ கோடி ரூபாய் சொத்து இருக்குன்னு கணக்கு கூட இன்னும் யாருக்கும் தெரியாது அப்படின்றது தான் ஒரு உண்மையான விஷயம். இப்போ ஐயா லாட்ரி மார்ட்டின் வந்துட்டு இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அவரோட மனைவியை சொன்னோம் பார்த்தீங்களா, பாரதிய ஜனதாவில் இருக்கு. அவங்களோட மனைவி வந்துட்டு ஐஜேகே பார்ட்டியில் இருக்காங்க. பையன் வந்துட்டு பிஜேபி பார்ட்டியில் இருக்காப்புல. 2வது பையன் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்காப்புலன்னா நம்மளோட அண்ணன் திருமுருகன் காந்தி இருக்காப்புல, அவரோட கட்சியில் இருக்காப்புல. அப்போ மேல்மட்டத்திலேருந்து நடுமட்டத்திலேருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லா கட்சியிலையுமே இருந்துக்கிட்டால் எங்கே என்ன சம்பவம் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்றது தான் ஐயா மார்ட்டின் அவர்களோட ஒரு கண்ணோட்டமாக இருக்குன்றது தான் நம்ம புரிஞ்சிக்கிற ஒரு புரிதல்.